கங்கா, உனக்கு இதுதான் நான் சொல்லி கொடுத்தேனா? கவி, நான் தப்பு பண்ணலம்மா. கங்கா, பொய் சொல்கிறாயா? ஒழுங்கா அனிதா கிட்ட மன்னிப்பு கேளு. அபி, ஆமாம், அவகிட்ட மன்னிப்பு கேளு. கவி கண்களை துடைத்து கொண்டு, முடியாது, நான் ஏதும் தப்பு பண்ணலை, நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் என்று அங்கிருந்து ஓடினாள். அபி தலை கவிழ்ந்தான். அவளை துரத்தி கொண்டு செல்லவில்லை, அமைதியாக நின்றான். கவிதா அங்கிருந்து ஓடி ஹாஸ்பிட்டல் அருகே இருந்த பஸ் நிறுத்தத்திற்கு வந்தாள். தரையில் அமர்ந்து முகத்தை மூடிக்கொண்டு அழுதாள். அரை மணி நேரத்தில் யாரும் இல்லாமல் தனியே ரோட்டில் ஓட வைத்து விட்டாள். பெத்த அம்மா நம்பல, புருஷன் நம்பல, அப்படி யாருக்கும் நம்பிக்கை உரியவளா நான் நடந்து கொள்ளவில்லையா? அவள் அருகே வந்து அமர்ந்து அவள் முகத்தை நிமிர்த்தி கைக்குட்டையால் அவள் கண்ணீரை துடைத்தான் அவன். யாரென்று நிமிர்ந்து பார்த்து விரக்தியில் சிரித்து, என்ன, நீங்களும் மன்னிப்பு கேட்க சொல்ல போறீங்களா? சந்தோஷ், நான் உன்னை நம்புறேன். கவிதா தன்னுடைய காதை நம்பவில்லை. என்ன சொன்னீங்க? சந்தோஷ், நான் உன்னை நம்புறேன். கவி, உங்கள் தங்கச்சி தப்பு பண்ணிட்டான்னு சொல்லுறீங்களா? சந்தோஷ் சந்தேகம் இல்லாமல், ஆமாம், அவளை பற்றி எனக்கு நல்லா தெரியும். அவளோட 3 வயசில் கூட இருந்த குழந்தை வச்சிருந்த பொம்மை அவளுக்கு பிடிச்சிருந்ததுன்னு அந்த குழந்தைகிட்டேருந்து பிடுங்கி தன்னைத்தானே கீறிக்கிட்டு அந்த குழந்தை மேலே பழிய போட்டுட்டா. அவங்க அம்மா அப்பா. அப்புறம் நான் போனேன். அவள் செஞ்ச விஷயம் அங்கிருந்த கேமராவில் தெளிவாக பதிவாகி இருந்ததால் அவங்க டீச்சரே கொஞ்சம் அதிர்ச்சியுடன் சொன்னாங்க, இந்த வயசுலேயே இந்த பொண்ணு இப்படி இருக்கான்னு. அவளுடையதுன்னு ஏதாவது ஒரு பொருளை நினச்சிட்டானா அதை அவள் அடையாமல் விடமாட்டா. இப்போ அபியும் அப்படித்தான். கவிதா அதிர்ந்தாள். கவி, உன்னை பற்றியும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டேன். உன்னோட அபியை உன்கிட்ட தக்க வச்சுக்கோ. ஏதோ சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன். கவிதா சந்தோஷை நிமிர்ந்து பார்த்தாள். சந்தோஷ் அவள் கண்ணீரை துடைத்து விட்டான். வா போகலாம் என்று அவளை கைப்பிடித்து தூக்கிவிட்டான். அவர்கள் பக்கத்தில் அபியின் கார் உரிமை கொண்டு நின்றது. சந்தோஷ் அவளை போகுமாறு சைகை செய்து திரும்பி நடந்தான். கவிதா அபியுடன் காரில் அமர்ந்தாள். கார் அங்கிருந்து சீறி சென்றது. இருவரும் பேசாமல் சென்றனர். அபி அவள் மேல் கோபத்தில் இருந்தான். இப்போது கூட அனிதா தன்னுடைய கையை பிடித்து அழுதது அவனுக்கு மனதில் ஓடியது. அனிதா, அபி, உங்கள் 2 பேருக்கும் நடுவில் நான் வரமாட்டேன். அபி, என்னை நம்புங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆனதும் தெரிஞ்சதிலிருந்து நீங்கள் 2 பேரும் சேர்ந்து இருக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். கவிதா சொல்வது போல உங்களை நான் பிரிக்க மாட்டேன். நான் இன்னைக்கு சாரி கட்டிட்டு வந்து அவள்கிட்டே காட்ட நினச்சேன். ஆனால் அவள் உங்களை மயக்க தான் நான் சாரி கட்டிட்டு வந்தேன்னு அநியாயமாக பழி போடுறா. ப்ளீஸ், நீங்கள் என்னை நம்புங்க. வாரக்கணக்கில் கவிதா அபியிடம் பேசாமல் அமைதி காத்தாள். அபியும் கவிதா தவறு செய்துவிட்டு தன்னைத்தானே குற்றமற்றவள் என்று நிரூபிக்க தன்னிடம் பேச மறுக்கிறாள் என்று கோபத்தில் அவனும் பேசவில்லை. தன்னுடைய கணவனை நம்ப மாட்டாளா இவள்? யாரோ என்னவோ சொல்லட்டும், பேசட்டும். என்மேல் நம்பிக்கை வைத்து அமைதியாக இருக்கக்கூடாதா? விவேக் திருமணத்திற்கும் அபியுடன் சேர்ந்து போக மறுத்து கவிதா போகவில்லை. அருணா வந்து விட்டதாக கேள்விப்பட்டு கவிதா மோனிகாவின் மரணத்திற்கு வருத்தத்தை தெரிவிக்க சென்றார். அருணா, உள்ளே வராதே. என்னோட பொண்ணை அநியாயமா கொன்னுட்டீங்களே, அதுக்காக தான் என்னை திட்டம் போட்டு வெளியே அனுப்பினியா? நன்றி கெட்டவளே. அருணா மிகவும் மெலிந்திருந்தாள். முன்பிருந்த பணக்காரத்தன தோற்றம் அவளிடம் இல்லை. அவளை பார்க்க பரிதாபமாக இருந்தது. கவி, சித்தி. அருணா, சித்தியா? உன்னை கொலை பண்ணுவது தான் என்னோட திட்டம். என்னோட பொண்ணை கொன்னுட்ட என்னை சித்தின்னு கூப்பிட்டு இருக்க. உனக்கும் எனக்கு என்ன சம்பந்தம்? இதோ நிற்கிறாரே என்னோட புருஷன், உன்னோட அப்பான்னு நினைக்கிறியா? நீ இவருக்கு பிறந்தவளே இல்லை. உங்கள் அம்மா உன்னை யாருக்கு பெத்தாலோ, ஓடி வெளியே. கவி, சித்தி, அநியாயமாக அம்மா மேல் குற்றம் சுமத்தாதீங்க. நீங்கள் துக்கத்தில் இருக்கீங்க, எனக்கு நல்லா தெரியுது. ஆனால் எங்கள் அம்மா பற்றி தப்பாக பேசினா உங்களை சும்மா விடமாட்டேன். அருணா, உண்மையை தான் சொல்லுறேன். உங்கள் அம்மாவை வந்து தைரியமாக சொல்லு. நீ இவருக்கு தான் பிறந்தேன்னு சொல்லு. கவி, அப்பா, நீங்கள் அமைதியாக நிற்கிறீங்க. நீங்கள் கூட அம்மாவை தப்பாக நினைக்கிறீங்களா? தமிழ், இல்லை கவி, அவள் ஏதோ கோபத்தில் பேசிகிட்டு இருக்கா. நீ அமைதியாக இரு. அருணா, இல்லை, தைரியம் இருந்தால் அவளோட DNA டெஸ்ட் பண்ணி பாருங்க. தமிழ், அருணா அமைதியாக இரு. எனக்கு என்னோட பொண்ணை பற்றி தெரியாதா? அருணா, யோ, செத்து போனது தான் உன்னோட உண்மையான பொண்ணு. இது இல்லை.
அவ்வளவு நம்பிக்கை இருக்கிற நீ இப்போவே இவளை கூட்டிட்டு வா, டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். தமிழ் அவளை அணைத்து கொண்டு, அருணா விடுமா, கோபப்படாதே. அருணா, அவளை இப்போவே டெஸ்ட் பண்ணு, இல்லைன்னா நான் செத்துடுவேன், நீ அனாதையா செத்து போவ. தமிழ், அருணா. அருணா வேகமாக உள்ளே சென்று தன்னுடைய கழுத்தில் கத்தியை வைத்து இழுத்தாள். ரத்தம் வெளியேற ஆரம்பிக்க, இப்போவே வா போகலாம், 2 பேரும் டெஸ்ட் செய்யணும். இல்லைனா நான் துணிஞ்சிட்டேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இன்னும் ஆழமாக அறுத்துக்குவேன். என்னோட பொண்ணுக்கும் நியாயம் கிடைக்கணும். அவளை அழைத்து கொண்டு கவிதாவையும் அழைத்து கொண்டு ஹாஸ்பிட்டல் சென்றார். தமிழ், வா, முதல்ல உன்னோட காயத்துக்கு மருந்து போட்டுக்கலாம், ரத்தம் போய்கிட்டு இருக்கு. அருணா, பரவாயில்லை, முதல்ல நீங்கள் 2 பேரும் டெஸ்ட்டு கொடுங்க, அப்புறம் நான் காயத்துக்கு மருந்து போட்டுக்கிறேன். இருவரும் லேப் மூலம் DNA சோதனைக்கு இரத்த மாதிரிகளை அனுப்பியதும் அருணா அமைதியாக தன்னுடைய காயத்துக்கு மருந்திட்டு கொண்டார். கவிதாவிற்கு உலகமே சுற்றியது. அம்மாவை இப்படி நேரடியாக கேவலப்படுத்தி என்ன சாதிக்கப் போகிறாள்? சிறு வயது முதல் அம்மா எப்படி வாழ்ந்தாள் என்று கண்முன் பார்த்திருக்கிறாள் கவிதா. சித்தி சொல்வது போல இருந்தால் அம்மா இவ்வளவு கஷ்டப்பட தேவையில்லை. இன்னும் 2 நாட்களில் வரும் ரிப்போர்ட் எடுத்துக்கொண்டு சித்தியை சந்திக்க வேண்டும். இப்போது அம்மாவை பேசிய வார்த்தைகளுக்கு அவளிடம் நேரடியாக அம்மாவின் தூய்மையை நிரூபித்து அவள் முகத்தில் அறைய வேண்டும். கவிதா அமைதியாக அங்கிருந்து ஆபீஸ் சென்றாள். 2 நாட்களில் தமிழ் செல்வனிடமிருந்து ஃபோன் வந்தது. கவிதாவும் அம்மாவை பற்றி நிரூபிக்க அவனை தேடி சென்றாள். தமிழ் ரிப்போர்ட்டை கவிதா முகத்தில் எறிந்தார். ரிப்போர்ட் தெளிவாக சொல்லியது, கவிதாவிற்கும் தமிழ்ச்செல்வனுக்கும் DNA பொருந்தவில்லை என்று. அப்படியெனில் கவிதா தமிழ்ச்செல்வனுக்கு பிறந்தவள் இல்லை. தமிழ்ச்செல்வன், இத்தனை நாள் என்னை ஏமாத்தியிருக்கீங்க, சம்பந்தமே இல்லாமல் என்னோட பேரை உபயோகித்து இருக்க, உன்னோட அப்பான்னு என்னை நம்ப வச்சிருக்க, உலகத்துக்கு நீ என்னோட பொண்ணுன்னு காட்டியிருக்க, என்னை நல்லா பயன்படுத்தி இருக்க. ச்சே, நான் எவ்வளவு பெரிய முட்டாள். அருணா கவிதா அருகில் வந்து அவளை கன்னத்தில் அடித்து, எங்களுக்கு இருந்த ஒரே நம்பிக்கை எங்கள் பொண்ணு, அவளை சாகடிச்சிருக்க, எல்லாத்துக்கும் உன்னோட புருஷன் வருவானே, இப்போ வர சொல்லு, அப்பம் பேர் தெரியாத பொண்ணுன்னு உன் பிறப்பை தெரிஞ்சிக்கட்டும். உலகத்தில் 4 பேருக்கு உன்னோட பிறப்பை பற்றி நீ கேவலப்பட்டு போவ. கௌரவமாக வாழ்ந்துட்டு இருந்த எங்கள் குடும்பத்தை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்ட, இனி எங்களுக்கு எதுவும் இல்லை, அதனால் நான் துணிஞ்சிட்டோம் என்று அவள் பக்கத்தில் தயாராக வைத்திருந்த கட்டையை எடுத்து அடித்தாள். தமிழ்ச்செல்வனும் அவள் தலைமுடி பிடித்து இழுத்து, இப்போ வர சொல்லு உன்னோட புருஷனை. ஆமாம், வர சொல்லு என்று இருவரும் மாறி மாறி அடித்து இழுத்து வீட்டிற்கு வெளியே தள்ளி கதவை சாத்தினர். அவமானம் தாங்காமல் அழத் தெரியாமல் ரோட்டில் மயங்கி விழுந்தாள். கண் விழித்து பார்த்ததில் ஹாஸ்பிட்டலில்தான் இருப்பது தெரிந்து தன்னை அழைத்து வந்ததற்கு நன்றி தெரிவித்து படுக்கையில் சாய்ந்தாள். அம்மா, என்னை ஏன் இப்படி கேவலப்படுத்தி விட்டாய்? என்னை கொன்று போட்டு இருக்கக்கூடாதா? வாழ்க்கையில் அவமானம், துரோகம், நம்பிக்கையின்மை மற்றும் தோல்விகளை சந்திக்க மட்டுமே பிறந்திருக்கேனா? அபி பல நாட்களாக கவிதாவிடம் பேசாமல் இருந்தாலும் அவளை காலை மாலை பார்த்து நிம்மதியாக இருந்தவன் இன்று நேரமாகியும் வீட்டிற்கு வராததால் கவலை அடைந்தான். அவளை தேடி அலைந்தான். இந்த இடம் சென்றாள் என்று தெரியாததால் மனதில் பயம் கொண்டான். விவேக், சார், மேடம் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க என்று இன்று அவளுக்கு என்ன நடந்தது என்று தகவல்களை திரட்டி சொன்னான். அபி, என்ன கவி, என்கிட்ட எதுவும் சொல்லாமல் இப்படி நீ தனியாக கஷ்டப்படணுமா? ஹாஸ்பிட்டல் தேடி சென்று அவள் படுக்கையின் அருகே அமர்ந்தான். அவள் கையை எடுத்து அவன் உதட்டருகே வைத்து கவி என்று மென்மையாக முத்தமிட்டான். அவள் கண்கள் கண்ணீரை சொரிந்தாலும் அபியை பார்ப்பதை தவிர்த்தாள். கண்களை திறக்க விரும்பாமல் அமைதியாக இருந்தாள். அபி, ஏன் கவி, உனக்கு மட்டும் இப்படி அடிக்கடி ஹாஸ்பிட்டல் வருவது போல ஆகிடுது? கவி, சில பேர் நான் ஹாஸ்பிட்டலில் இருந்தால் தான் நான் ஒருத்தி இருக்கேன் என்பதை உணர்கிறார்கள். அபி, நீ என்று சொல்லியவன் அப்படியே நிறுத்தினான். நீ தப்பு பண்ணிட்டு இப்படி பிடிவாதமாக இருக்கியே என்று சொல்ல வந்தவன் அப்படி சொன்னால் மறுபடியும் சண்டை நீடிக்கும் என்பதை உணர்ந்து சொல்ல வந்ததை வாய்க்குள் அடக்கி கொண்டு அவளை விட்டு இனியும் விலகி இருப்பது அவனுக்கு சாத்தியமில்லை என்பதால் லவ் யூ கவி என்றான். கவி எந்தவித உணர்ச்சியும் இல்லாமல் தேங்க்ஸ் என்றாள். அபி இதற்கு இது பதில் இல்லை என்று
தெரிந்தும் அவள் முகத்தில் முத்தமிட்டான். இருவருக்கும் ஆழ் மனதில் கொஞ்சம் கோபம் இருந்தாலும் அதை காட்டும் தருணம் இது இல்லை என்பதை உணர்ந்து சகஜமாக இருந்தனர். 2 நாள் ஹாஸ்பிட்டல் வாசம். மறுநாள் காலை விடிவதற்கு முன் கவிதா தன்னுடைய பிறப்பின் சந்தேகங்களை தெளிவுபடுத்திக் கொள்ள தன்னுடைய தாய் முன் நின்றாள். கவிதா கேட்ட கேள்விக்கு கங்காவால் பதிலளிக்க முடியாமல் அமைதி காத்தாள். கவி, 2 பேரும் எப்படி அடிச்சாங்க தெரியுமா? 2 நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். இது எனக்கு மட்டும் கேவலம் இல்லை, உனக்கும் தான். கங்கா, என்னை மன்னிச்சிடு கவிதா என்று அழ ஆரம்பித்தார். கவி, ஏதாவது சொல்லுமா? கங்கா, ரொம்ப பயமாக இருக்கு கவிதா. உன்னை இவ்வளவு நாள் ஏமாத்திட்டேன். எனக்கு என்ன தண்டனை வேணும்னாலும் கொடு கவிதா. கவி கத்தினாள். அம்மா, புரிகிற மாதிரி சொல்லு. கங்கா, என்னால் சொல்ல முடியலை கவிதா என்று அழுது மூச்சு வாங்கினாள். கவிதா அவளை அணைத்து கொண்டு, சரி அமைதியாகு, அழாதே என்று முதுகில் தட்டி நீவி விட்டு, என்னை பற்றி தெரிஞ்சுக்கிற உரிமை எனக்கு இல்லையா? கங்கா, இருக்கு, உனக்கு உரிமை இருக்கு. ஆனால் நீ தெரிஞ்சுக்கிட்டு என்னை பற்றி கேவலமா நினைப்பேன்னு பயமா இருக்கு என்று நடுங்கினாள். கவிதா அமைதியாக சுவரில் சாய்ந்து தரையில் அமர்ந்தாள். இனிமே நான் வாழ தேவையில்லை. இன்னைக்கு சரியாகிடும், நாளைக்கு சரியாகிடும்னு இருந்த என்னோட பொழைப்பு எப்பவுமே சரியாகாதுன்னு தெரிஞ்சிடுச்சு. எந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு? நான் கிளம்புறேன். கங்கா, ஐயோ கவிதா நில்லு, நான் சொல்லறேன், உன்னை பற்றி முழுசா சொல்லறேன். நீ பிறந்த இடம் சாதாரண இடமில்லை, ரொம்ப பெரிய இடம். என்னோட கணவர் எனக்கு பின்னாடி வேறு ஒரு பெண்ணோட உறவில் இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் அவரை விட்டு விலகிட்டேன். அவரை விட்டு வெளியே வரும்போது நான் கர்ப்பமாக இருந்தேன். ஏதோ வேலை செய்து என்னையும் வயிற்றில் இருக்கிற குழந்தையும் வளர்த்தேன். பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி எனக்கு குழந்தை பிறந்தது. பெண் குழந்தை. ரொம்ப குட்டியாக சத்தில்லாமல் இருப்பா. அப்போது குழந்தை வளர்த்தனும் பணம் அதிகமாக வேணும். ஆனால் என்னால் வேலைக்கும் போக முடியலை. அவர்கிட்டே பணம் கேட்டு அவர் ஏதோ கொஞ்சம்னு கொடுத்தார். இந்த நிலையில் மார்ச் மாதம் 3ஆம் தேதி ஒரு குழந்தை நான் இருந்த வீட்டுக்கு பக்கத்தில் இருந்த குப்பை தொட்டியில் அழுதுகிட்டு இருந்தது. பார்க்க பாவமாக இருந்தது. அது பிறந்த குழந்தை. அதை தூக்கிட்டு வந்து என்னோட குழந்தைக்கு பக்கத்தில் போட்டு அதுக்கு குளிக்க வைத்து என்னோட குழந்தையோட உடை மாற்றி என்னோட மார்பில் பால் கொடுத்து தூங்க வைத்தேன். ஆனால் தெரியலை எப்படி 2 குழந்தையை வளர்க்க போகிறேன்னு. அப்போது பக்கத்தில் ஜாமான் வாங்க போனப்போ டிவியில் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க காணாமல் போன குழந்தையை பற்றி. ஒரு பணக்கார அப்பா அம்மாவுக்கு பிறந்த குழந்தையை யாரோ பணத்துக்கு ஆசைப்பட்டு கடத்திட்டாங்க. அப்புறம் பயந்துட்டு அவங்க குழந்தையை எங்கேயோ போட்டுட்டு போயிட்டாங்கன்னு. குழந்தைக்கு அடையாளமாக இடுப்பில் பட்டாம்பூச்சி போல் மச்சம் இருக்குன்னு சொன்னாங்க. குழந்தையை கண்டுபிடிச்சு கொடுப்பவர்களுக்கு பரிசுன்னு சொன்னாங்க. எனக்கு பளிச்சுன்னு மின்னல் அடிச்சிச்சு. எனக்கு குப்பையில் கிடச்ச குழந்தையின் இடுப்பில் அந்த அடையாளத்தை பார்த்தேன். கவிதா தன்னுடைய இடுப்பில் இருந்த அந்த அடையாளத்தை நினைவுபடுத்தி கொண்டாள். நேராக வீட்டுக்கு போய் அந்த குழந்தையை ஒப்படைக்க நினைச்சேன். ஆனால் என்னோட மனசில் ஒரு பேராசை. என்னோட குழந்தை இப்படி கஷ்டப்படுதே, அந்த குழந்தையை மாற்றி வச்சிட்டா என்னன்னு. வீட்டுக்கு வந்து என்னோட குழந்தை இடுப்பில் அதே போல் ஒரு மச்சம் வரைஞ்சி குழந்தையை மாற்றி கொடுத்துட்டேன். அவங்க பரிசு தரேன்னு சொன்னதுக்கு பதிலாக எனக்கு பரிசு எதுவும் வேண்டாம், நான் இப்போது சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், அதனால் குழந்தையை பார்த்துக்கிற பொறுப்பு மட்டும் எனக்கு கொடுங்க, அதுக்கு மாதம் கொஞ்சம் சம்பளம் கொடுங்க அப்படின்னு கெஞ்சினேன். பிறந்த குழந்தையை விட்டு பிரிய மனசில்லை. ஆனால் அவள் பெரிய இடத்துல இருந்து வளரணும் அப்படிங்கிற பேராசையால் அவங்க கிட்டே மண்டிக்கிட்டு வேண்டிக்கிட்டேன். அவங்களும் பெரிய மனசோடு ஒத்துக்கிட்டாங்க. உன்னை வீட்டில் விட்டுட்டு குழந்தையை பார்த்துக்க போயிடுவேன். அந்த பட்டாம்பூச்சி அடையாளம் பொய்யானதுன்னு அவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்கிட்டேன். ஆனால் என்னோட மனசில் இருந்த குற்ற உணர்ச்சி காரணமாக உன்னை என்னால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா பார்த்துக்கிட்டேன். கவி, யார் என்னோட அப்பா அம்மா? கங்கா, சொல்ல மாட்டேன். நீ என்னை விட்டு போயிடுவே. எனக்கு இருக்கிற ஒரே ஆதாரம் இந்த உலகில் நீதான். நீ எவ்வளவு கெஞ்சினாலும் சொல்ல மாட்டேன். அம்மாவுக்கு நீ வேணும் கவிதா. நான் வாழ்ந்த வாழ்க்கை, இப்போ என்னோட பொண்ணு வாழற வாழ்க்கை எல்லாம் நீ போட்ட பிச்சை. உண்மை தெரிஞ்சுக்கிட்டு என்னோட பொண்ணு வாழ்க்கை நிம்மதி இல்லாமல்
போயிடும். கவி, அம்மா, அப்போ உன்னை பொறுத்தவரை நான் ஒரு பணயம் மட்டும்தான். உன்னோட பொண்ணு நல்லா இருக்கணும்னு என்னோட வாழ்க்கையை பணயமாக வச்சிருக்க. ஓகே, சரி, உன்னோட ஆசையை நான் கெடுக்க மாட்டேன். உன்னோட பொண்ணு சந்தோஷமாக வாழட்டும். எனக்கு நீ போதும். இவ்வளவு நாள் என்னை வளர்த்ததுக்கு நான் நன்றியோட உன்னோட காலடியில் இருக்கேன். போதுமா? கங்கா, என்னை மன்னிச்சிடு கவிதா என்று அவள் மடியில் விழுந்து அழுதாள். கவிதா நேராக லைப்ரரி சென்று மார்ச் 3ஆம் தேதி முதல் வந்த டெய்லி நியூஸ் பேப்பர் தேடி சென்றாள். லைப்ரரியன் முதலில் மறுத்தவர் கவிதா பத்திரிகை ரிப்போர்ட்டர் என்று தெரிய வந்ததும் புலம்பினார். 26 வருஷத்துக்கு முன்னாடி கேட்குறீங்க, எப்படி கிடைக்கும்? அண்டர் கிரவுண்டில் கொஞ்சம் வச்சிருக்கோம். ஆனால் கரையான் அரிச்சிருந்தா கிடைக்கிறது கஷ்டம். யாரையாவது கூட கூட்டிட்டு வாங்க, போய் தேடி பாருங்க. கவிதா அவசரமாக ஜோஸ் மற்றும் மேரியை அழைத்தார். கவி, மார்ச் 3ஆம் தேதிக்கு மேல் வந்த பேப்பர் தேடுங்க. அதில் குழந்தை காணவில்லை அப்படிங்கிற விஷயத்தை பிரித்து எடுக்கணும். லைப்ரரியன், அம்மா, வெளிச்சம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், டார்ச் எடுத்துக்கோங்க என்று அவரே கொடுத்தார். வருஷம் மார்ச் மாதம். தேடி பேப்பர் எடுத்து குழந்தை காணவில்லை விளம்பரம், நியூஸ் எல்லாமே ஃபோனில் ஃபோட்டோ பிடித்து கொண்டு கிளம்பினார்கள். ஒவ்வொன்றாக தேடி கண்டுபிடித்தால் மார்ச் 3ஆம் தேதி ஹாஸ்பிட்டல், குழந்தை காணவில்லை. அப்பா சீனிவாசன், அம்மா திலகா. குழந்தைக்கு அடையாளம் இடுப்பில் பட்டாம்பூச்சி மச்சம் என்று ஆரம்பித்து இவர்களுக்கு சந்தோஷ் என்ற மகன் உள்ளார் என்று முடிந்திருந்தது. சாராம்சம் எடுத்து தன்னுடைய அப்பா, அம்மா, அண்ணன் பெயர் தெரிந்து கொண்டாள். சந்தோஷ் ரொம்ப பழக்கப்பட்ட பெயர். சந்தோஷ் வீட்டில் அம்மா வேலை செய்தார்கள். அப்போ சந்தோஷ் என்னோட அண்ணனா இருக்கலாமா? நடுக்கத்துடன் ஃபோன் செய்தாள். சந்தோஷ், சொல்லு கவி. கவி, சார் உங்களை நேரில் பார்க்கணும். சந்தோஷ், கவி, நோ ஃபார்மாலிட்டிஸ், நீ நேராக ஆஃபீஸ் வா. கவி, சரி, நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் அங்கே இருப்பேன். சந்தோஷ் கிட்டே என்ன கேள்வி கேட்கணும் என்று மனதில் தயார்படுத்தி கொண்டாள். சந்தோஷ் சங்கடப்படாமல், சந்தேகப்படாமல் கேள்விகளை கேட்க வேண்டும். சந்தோஷ் ஆஃபீஸில் இறங்கியதும் அவனுடைய ரூமுக்கு சென்றாள். அவனை பார்த்ததும் கண்ணீர் துளிர்த்தது. அதை கண்ணுக்குள் இழுத்து கொண்டு, சார். என்ன கவி, பெரிய ஆளுங்க, என்ன தேடி வந்திருக்கீங்க? சார், சும்மா சொன்னேன், சொல்லுமா, என்ன விஷயம்? அது உங்கள் அப்பா அம்மா பேர் என்ன? சந்தோஷ் சிரித்தான். என்ன பேட்டியா? உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு என்னை பற்றி இது கூடவா தெரியாது? கவிதா தன்னுடைய தவறை உணர்ந்தாள். உணர்ச்சி வசப்பட்டுட்டோமே என்று வருந்தினாள். சாரி, நான் கிளம்புறேன். சந்தோஷ், சரி மேடம். அப்பா சீனிவாசன், அம்மா திலகா. கவிதா, உங்கள் சின்ன வயசில் உங்கள் தங்கச்சி பிறந்ததும் காணாமல் போயிட்டதா? சந்தோஷ், கவி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வேணும்னு கேள்வி மேலே கேள்வி கேட்டுட்டு இருக்கே. உங்கள் அம்மா சொல்லலையா? கவி கண்ணில் கண்ணீர் வழிந்தது. சொல்லலையே என்று தடுமாறினாள். அவள் மனதுக்குத்தான் தெரியும் இது எப்படிப்பட்ட முக்கிய கேள்வி என்று. சந்தோஷ் துணுக்குற்றான். கவி, நான் சும்மா கிண்டல் செய்தேன், அழாதேம்மா. கவி விசும்பிக்கொண்டே, இது எனக்கு முக்கிய கேள்வி, எனக்கு விடை தெரியணும் என்றாள். சந்தோஷ் அவள் அருகே வந்து அவள் கண்களை துடைத்து, என்னோட தங்கை பிறந்ததும் காணாமல் போயிட்டா. அவளை கண்டுபிடிச்சு ஒப்படைச்சது உங்கள் அம்மா தான். அதுக்கப்புறம் தான் உங்கள் அம்மா எங்கள் வீட்டில் வேலைக்கு சேர்ந்து எங்களை வளர்க்கிற பொறுப்பை எடுத்துக்கிட்டாங்க. கவி, எங்கள் அம்மா கொண்டு வந்த குழந்தை உங்கள் தங்கச்சின்னு எப்படி கண்டுபிடிச்சிங்க? சந்தோஷ், அவ இடுப்பில் பட்டாம்பூச்சி போல மச்சம் இருந்ததாகவும் அதை வச்சுதான் உறுதி செய்ததாக சொன்னாங்க. கவி, மச்சம் இருந்தா போதுமா என்று கேட்டு மேலும் அழுதாள். சந்தோஷ் அவளை மார்போடு அணைத்து கொண்டான். அவளை சமாதானப்படுத்தி, வா, பக்கத்தில் ஏதாவது சாப்பிட போகலாம். கவிதா தன்னை சுதாரித்து கொண்டு, வேண்டானா, நான் கிளம்புறேன். சந்தோஷ் அதிர்ந்தான். கவிதாவின் நடவடிக்கைகளும் அவள் தன்னை அழைத்த விதமும் கொஞ்சம் விளங்க முடியாமல் இருந்தாலும் இதில் ஏதோ மர்மம் அடங்கி இருக்கிறது என்று உணர்ந்தான். கவிதா தேவையில்லாமல் இந்த கேள்விகளை கேட்டு அவளுக்கு என்ன காரணம் இருக்கு? அவளை அனுப்பி வைத்து சந்தோஷ் அனிதாவை அழைத்தான். அண்ணா, எங்கே இருக்கே? அபி ஆஃபீஸில் கொஞ்சம் வேலையாக இருக்கேன், உன்னை சாப்பிட கூட்டிட்டு போகலாம்னு இருந்தேன்.
அப்படியா என்று சிணுங்கினார். வருகிறாயா? ரொம்ப நாளாச்சு வெளியே போய். ஒரு 10 நிமிஷத்துல வரேன். சந்தோஷ் தயாரானான். அனிதாவை சந்தித்து ஹோட்டல் அழைத்து சென்று, அனி, உன்னோட பிளட் குரூப் ரெக்கார்ட் பண்ணணும். டெஸ்ட் எடுத்துடலாமா? அனிதா, சாப்பாடு போட்டு ரத்தத்தை உரியறதுன்னு இதுக்கு பேர். சந்தோஷ், நான் சில பாலிசி வச்சிருக்கேன். உன்னோட இரத்த வகையும் எனக்கு தெரியணும். அவசரத்துக்கு உதவும். அனிதா, வலிக்குமே. சந்தோஷ், பாக்கெட் மணி தரேன். அனிதா, என்னை சமாளிக்க நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கே. சந்தோஷ், பின்ன நான் வளர்த்த பொண்ணு தானே. சாப்பிட்டு முடித்து லேப் சென்று பிளட் அவளிடம் பெற்று, நீ கிளம்பு, எனக்கு கொஞ்சம் வெளியே வேலை இருக்கு என்று சொல்லி அவளை அனுப்பிவிட்டு லேப்ல டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க சொல்லி, அதுவும் அவசரமாக வேண்டுமென்று அதிக பணம் கட்டி காத்திருந்தான்.